கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியுள்ளார். மார்ச் 24ஆம் தேதி வரை பார்லிமென்ட் இயங்காது. I intend to resign as party leader, as prime minister. இதற்கு இவர் இப்ப பதவி விலகினார். கடந்த வாரமே குளோபல் மெயில் ஜேர்னலிஸ்டுக்கு தெரியும் இவர் பதவி விலக போறது. இப்ப கனடாவை ரன் பண்றது யாரு? உண்மையிலேயே ட்ரூடோ எப்ப பதவி விலக போறார்? மாக்கோனி, கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இருவருக்குமே அடுத்த பிரதமருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினால் அமெரிக்காவோட இருக்கிற 25% டெரஃப் வரியை யாரு டீல் பண்ண போறது? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் லீடர்ஷிப்லையும் இருந்தும் பிரைம் மினிஸ்டர் பதவியிலையும் இருந்தும் ரிசைன் பண்ணியுள்ளார். Intend to resign as party leader, as prime minister, after the party selects its next leader through a robust, nationwide, competitive process. இந்த நியூஸை கடந்த வாரம் கனேடியன் டாப் ஜேர்னலிஸ்டான ராபர்ட் ஃபேக், மரிக்கா வாஷ் இருவருமே குளோபல் மெயிலில் வந்து ஹிண்டா சொல்லியிருந்தாங்க ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ண போகிறதாக. ஆஃபிஷியலாக இந்த நியூஸ் வெளியில் வராட்டியும் லாஸ்ட் வீக்கே இந்த நியூஸ் வெளியில் வந்துட்டு இவர் ரிசைன் பண்ண போகிறதாக. எதனால் இவர் ஏர்லியர் ரிசைன் பண்ணுவார்ன்னு இவங்க கால்குலேட் பண்ணதுக்கு காரணம் வந்து வெனிஸ்டே, அதாவது புதன்கிழமை காக்கஸ் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்குக்கு இவர் போவாராக இருந்தால் அங்கே இவரை ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லி நிறைய இன்டர்னல் ப்ரெஷர் இவருக்கு வரும். அதை தவிர்க்கிறதுக்காகவே இவர் இன்றைக்கு திங்கட்கிழமை இதை அறிவித்துள்ளார். இவர் உண்மையிலேயே பதவி விலகினாரா? எதற்காக மார்ச் 24ஆம் தேதி மட்டும் இந்த பார்லிமெண்ட் இயங்காது? இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆல்மோஸ்ட் 2.5 மாதம் இருக்குது இந்த பார்லிமெண்ட் வந்து இயங்காது. அதாவது இவரை யாருமே எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாது. எங்கே வேணாலும் எந்த வெக்கேஷனுக்கும் இவர் போகலாம். இவர் கவர்னர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் தன்னை ரீப்ளேஸ் பண்ண சொல்லி புதுசாக ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதோட மார்ச் 24ஆம் தேதி வரை பார்லிமெண்ட்டை தான் ஷட் டவுன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் 24ஆம் தேதி வரை எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இந்த பார்லிமெண்ட்டில் நடக்க போகிறது இல்லை. அப்படியே தான் கனடா இருக்க போது. எந்தவித மாற்றங்களையும் உங்களால் காண முடியாது. இன்னும் ஜஸ்டின் ட்ரூடோ தான் லிபரலுக்கு லீடராக இருக்கிறார். ஆனால் கனடாவுக்கு யார் லீடர்? இப்போ யார் அமெரிக்காவோட வருகிற 20ஆம் தேதி 25% வரியை, அதாவது டெரஃபை வந்து டீல் பண்ண போகிறது யார் அந்த லீடர்? இப்போ லிபரல் பிரசிடெண்ட்டுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ என்ன கூறியிருக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு புது லீடரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் நேஷன் வைடாக ஒரு காம்படிட்டிவான ஒரு சர்வீஸ் உள்ள ஒரு நபரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படியான ஒருவரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் தான் அந்த நாளே தன் பதவியை விலகிறதா கூறியுள்ளார். அது மட்டும் ட்ரூடோ தான் பதவியில் இருக்க போகிறார். அது 2 மாதத்துலேயும் நடக்கலாம், 6 மாதத்துலேயும் நடக்கலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கனேடியன் எலெக்ஷன் வந்து எப்படியும் அக்டோபரில் நடக்க போகுது. இப்போ ஜோ பைடன் அமெரிக்கன் எலெக்ஷன் எடுத்து பாருங்க. ஜோ பைடன் கடைசி நேரத்தில் ஸ்டெப் டவுன் பண்ணி கமலா ஹாரிஸ்ட்டை அதை கொடுத்துருக்கிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்போட வின் பண்ண முடியலை. இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்கிறார். இப்போ பாருங்கள், கமலா ஹாரிஸ் தோத்தாலும் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஜோ பைடனாக தான் இன்னும் இருக்கின்றார். இப்படியான ஒரு சிச்சுவேஷன் கனடாவுக்கும் வரலாம். அதாவது அக்டோபர் எலெக்ஷன் மட்டும் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவராகவே விலகி போனால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இல்லாட்டி நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அடுத்த லிபரல் லீடருக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. மொத்தமாக 3 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட், மாக்கோனி இருவருமே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைட்டான ஒரு ரிசல்ட் தான் இதில் வரப்போகுது. எப்படியும் ஏர்லி எலெக்ஷன் வாரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. இங்கே வந்து இவங்களுக்கு தெரியும் இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். 2 கவர்மெண்ட்டுக்குமே தெரியும் இங்கே பே செக் ஒரு பெரிய இஷ்யூ. ஏர்லியாக நீங்கள் எலெக்ஷன் கால் பண்ணுவீங்களா இருந்தால் எப்படியும் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க இந்த எலெக்ஷனில். ஸோ பே செக்கை லூஸ் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பென்ஷன் பிளானும் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்ச் 24ஆம் தேதி மட்டும் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஒரு வெக்கேஷன் மாதிரி தான். பார்லிமெண்ட்டும் ஷட் டவுனாக இருக்குது. எங்கே வேணாலும் போகலாம், எந்த மீட்டிங்லையும் அட்டன் பண்ணலாம். யாருமே கேள்வி கேட்க போகிறதில்லை. நான் தானே பதவி விலக போகிறேன், புதுசாக நீங்கள் ஒரு லீடரை அப்பாயிண்ட் பண்ணுங்கள், நான் அந்த நாளே பதவி விலகிறதா இவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பார்லிமெண்ட் க்ளோஸ்டாக இருக்கிறதால இவர் நினைச்சா
இவருடைய மெம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இவர் நினைச்சா அந்த அளவுக்கு இவர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறோம். ஒரு சில பதவிகளை ஏற்றி இறக்கலாம். ஸ்டில் இவர் கனேடியன் லீடர் தான். தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இவருடைய மெம்பர்ஸை வந்து இவர் யூஸ் பண்ணலாம். இவர் யாரை டொனால்ட் ட்ரம்போட பேசுகிறதுக்கு அனுப்ப போகிறாருன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு சிலர் நினைக்கிறாங்க இவர் பதவி விலகிட்டார், இனி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. இவர் ஸ்டில் கனேடியன் பிரைம் மினிஸ்டர் தான். முக்கியமாக இவர் இப்போ என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் ரீசெட் பண்ணியிருக்கிறார். அதாவது தன்னை பற்றி பொதுமக்களோ எந்த ஒரு அரசியல்வாதியோ ஒரு கண்ட்ரோவர்ஷியலாக எதுவுமே கதைக்கக்கூடாது. அதைத்தான் இவர் இப்போ செய்துள்ளார். இது என்னுடைய முழுக்க என்னுடைய அரசியல் கண்ணோட்டம் தான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.